அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். டிஎன்பிஎஸ்சினுடைய லேட்டஸ்ட் அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்காக படிக்கிற மாணவர்கள் யாராக இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வரப்போகிற எக்ஸாமுக்காக இப்பொழுதே நம்ம பயிற்சிகளை வழங்குவதற்காக இலவசமாக உங்களுக்கு வகுப்புகள், இலவசமாக ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஒரு வருஷம் நம்மளுக்கு நடத்த போகிறோம் அடுத்த எக்ஸாம் வரைக்கும். ஸோ அதனுடைய டெஸ்ட் பேட்சினுடைய ஷெடியூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ பார்த்துட்டு விருப்பமுள்ளவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். ஸோ இன்றைக்கி என்ன விட்டுருக்காங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அதாவது கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 சர்வீசஸ் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 4 2025. The list of registered number candidates who have been provisionally admitted to the main written examination for the post include combined civil service examination group 1 service. ஸோ மெயின்ஸ் எக்ஸாமுக்காக யாரெல்லாம் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்ட்டு வெளியிட்டிருக்காங்க. மெயின்ஸு எப்போ நடக்க போகுது அப்படின்னா டிசம்பர் 1 டிசம்பர் 4. தி மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் பி ஹெல்ட் ஃப்ரம் டிசம்பர் 1 to டிசம்பர் 4 சென்னை சென்டர் ஒன்லி, ஒரே ஒரு சென்டர் தான். ஸோ அதேமாதிரி தி கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் பீன் அட்மிட்டட் ப்ரொஃபஷ்னலி டு த மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஹேவ் டு பே 200 rupees. 200 உங்களுக்கு அந்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கு உண்டான ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா should upload the scanned copy of documents in support of the claims made in the online application form from 3ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி அந்த டேட்டுக்குள்ளே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்க அவங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர்லாம் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் 1 எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுற மாணவர்கள் இணையதளத்தில் போய் செக் பண்ணிக்கங்க. இதனுடைய பிடிஎஃப் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அது ஓப்பன் பண்ணி யாரெல்லாம் தேர்ச்சி பெற்றிருக்கீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. தேர்ச்சி பெற்ற அத்தனை மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் அடுத்த மெயின்ஸுக்கு நல்லபடியாக தயாராகி அதில் வெற்றி பெற்று ஒரு உச்ச அதிகாரத்திற்கு போகிறது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதேமாரி தோல்வி தழுவிய மாணவர்கள் மனம் தளராத அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அதேமாரி குரூப் 4 எக்ஸாம்லும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, அது எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு குரூப் 4க்கு நம்ம இப்போ இருந்தே படித்தா மட்டும்தான் அடுத்து குரூப் 4ல் நம்ம நல்ல மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெற முடியும். அதற்காக தான் நம்ம இப்போ இருந்தே குரூப் 4 மையப்படுத்தி நம்ம டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். ஸோ அதனுடைய ஷெடியூல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்த்துட்டு குரூப் 4 நான் ரொம்ப அதுதான் ஃபோக்கஸ், எனக்கு அதுதான் என்னுடைய எய்மு, நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ இருந்தே படிக்கிறவங்களுக்கு கைட் பண்ணுறோம். ஸோ பார்த்துட்டு அந்த ஷெடியூல்ஸை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு விருப்பமுள்ள மாணவர்கள் இணைங்க. அதேமாதிரி இந்த ரிசல்ட்டினுடைய இந்த வீடியோஸை, இந்த மெசேஜை மற்றவர்களுக்கு பகிர்ந்து விடுங்க. மற்ற குரூப் 1 எழுதின மாணவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த டெஸ்ட் பேட்சினுடைய ஷெடியூல்ஸை வந்து ஃபர்தராக ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றுங்க. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய சேனல்ஸை வந்து முதல்ல பார்க்குறவங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான முக்கியமான அறிவிப்புகள், அதனுடைய வகுப்புகள், ஷார்ட்ஸ் வீடியோ, கிளாஸஸ்ஸு எல்லாமே உங்களுக்கு வீடியோஸ் மூலிமா வரும். அதனால் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் அன்பான வேண்டுகோள், லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனல்ஸை மற்ற நபர்களுக்கு பகிர்ந்து விடுங்க. வாழ்த்துக்கள். கண்டிப்பாக தேர்ச்சி பெற்ற அனைவரும் எக்ஸாமில் கிளியர் பண்ணிவிட்டு மெயின்ஸில் அடுத்தது இன்டர்வியூயும் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு அதிகாரத்திற்கு போகணும் அப்படின்றது என்னுடைய ஆசையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். மற்ற நபர்களுக்கு இதை பகிர்ந்து விடுங்க. நன்றி, வணக்கம்.